ஒரு வழியா நம்ம சதிதேவிக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு உனக்கு சம்மதம் தானா அப்படின்னு பொண்ணுகிட்டே கேக்குறாரு. ஆனா சதிக்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரலங்க. உடனே அம்மா களத்துல இறங்குறாங்க. உங்க அப்பா எது பண்ணாலும் உன்னோட நன்மைக்கு தான் பண்ணுவாரு, உனக்கு தெரியாதா? அவரோட உசுராவே உன்னை பாத்துக்கிட்டு இருக்காரு. தாராளமா நீ அவருக்கு சம்மதம் சொல்லலாம், நல்ல மாப்பிள்ளையா பாப்பாரு அப்படின்னு அம்மா ஆறுதலா பேசுறாங்க. ஆனா நம்ம சதியோட மனசுல ஓடுறதெல்லாம் சிவனோட எண்ணங்கள் தான். சிவனை ஒவ்வொரு முறையும் அவங்க பார்த்தது, பேசுனது, தொட்டு பழகுனதுன்னு எல்லாமே அவங்களோட கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. என்ன பண்ணும் தெரியாம முழிக்கிறாங்க. அப்பா அம்மான்னு ரெண்டு பேரும் சேர்ந்துமே எவ்வளவோ சொல்லியும் கூட சதி சரி அப்படின்ற அந்த ஒத்த வார்த்தையை சொல்லாம அப்படியே அங்க இருந்து சோகமா எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அங்க இருந்து ஓடிடுறாங்க. எங்கடி ஓடுறேன்னு அம்மா சத்தம் போடும்போது அவசரப்படாத, அவளை போக விடு, அவள் போகட்டும் அப்படின்னு சொல்ல சதி வந்து அப்பாவோட காலில் விழுந்து ஒரு வணக்கத்தை போட்டு அங்க இருந்து அப்படியே கூடுன்னு ஓடிடுறாங்க. நாம இதுக்கு முன்னாடி கோவத்தை டெக்னிக்கா பயன்படுத்தணும், ஒர்க் அவுட் ஆல. இனிமே கோவத்தை கைவிட்டு பாசத்தை நம்ம ஆயுதமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ண போறாங்க இவங்க தெரியல. அந்த பக்கம் பார்த்தா ரேவதி சதியோட ரூமுக்கு போறாங்க. சதி சதின்னு கூப்பிடுறாங்க. அங்க அந்த ஓலைச்சுவடி கிடக்கு. இன்னும் அந்த சோடியை ஓபன் பண்ண முடியல. சதி வேற வேக வேகமா மண்ணெல்லாம் களிமண்ணெல்லாம் எடுத்துட்டு வராங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா தான் கையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை வச்சு பூஜை செய்யறதுக்காக அழுதுகிட்டே சிவலிங்கத்தை அவங்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கையாலேயே ரொம்ப அருமையா அந்த சிவலிங்கத்தை செய்யறாங்க. சிவலிங்கத்தை செஞ்சு இவ்வளவு கஷ்டத்துக்கும் மத்தியில தாங்கிற அந்த அகங்காரத்தை நீக்கிறதுக்காகவும் சர்வமும் தனதுங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்காகவும் மிக கடினமான அந்த பூஜையை அவங்க செய்ய போறாங்களா. இவ்வளவு மெனக்கெட்டதனால அந்த ஓலைச்சுவடி இவங்களுக்காக இப்ப திறந்துருது. ஓலைச்சுவடியோட அடுத்தடுத்த ஒரு 2 பக்கத்தை மட்டும் இப்ப நம்ம சதியால ஓபன் பண்ணி படிக்க முடியுது. அதுல என்ன எழுதிருக்குன்னா, முதல் ஓலைச்சுவடியில அடுத்தடுத்த ஒவ்வொரு ஓலைச்சுவடியா உங்களால பிரிக்க முடியும். ஒவ்வொரு ஓலைச்சுவடியிலும் எழுதப்பட்டிருக்கிற அந்த டாஸ்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த ஓலைச்சுவடிகளை படிக்க முடியும் அப்படின்னு எழுதிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பக்கத்தை படிச்சாச்சு. அடுத்த பக்கத்துக்கு இவங்க போறாங்க. அந்த பக்கத்துல என்ன எழுதிருக்குன்னா, பெண்கள் பொதுவா செய்யக்கூடாதுன்னு சொல்ற சில விஷயங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவா பொண்ணுங்களை மயானத்துக்கு சுடுகாட்டுக்கு கூட்டு போக மாட்டாங்க. ஊரோட எல்லையிலேயே பொண்ணுங்க அழுதுகிட்டு அப்படியே நின்றுவாங்க. சுடுகாட்டுக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அதை உடைக்கிற மாதிரி இந்த பூஜையை செய்யறவங்க மயானத்துக்கு போகணும், சுடுகாட்டுக்கு போகணும். மயானத்துல சுடுகாட்டுல எரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பிரேதத்துல இருந்து அதோட எரிஞ்ச அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டாஸ்க் போட்டிருக்குங்க. இவங்களுக்குள்ள பயங்கர டிஸ்கஷன், சுடுகாட்டுக்கு நம்ம போக கூடாது, வைக்க கூடாது அப்படின்னு. ஆனா சிவனோட லோகமே ஆரம்பிக்கிறது சுடுகாட்டுல தானே. அதனால நான் போக போறேன், சாம்பலை எடுக்க போறேன்னு சதி சொல்ல, அப்ப நானும் கூட வருவேன்னு நம்ம ரேவதியும் ஒத்த கால நின்னு சதியை சம்மதிக்க வச்சு ஒரு வழியா யாருக்கும் தெரியாம அரண்மனையை விட்டு வெளியில வந்து சுடுகாட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க வந்து பார்த்தா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிணங்கள் கிடக்கிறது. அதற்கு மத்தியில நம்ம சதி ரொம்ப அசால்ட்டா நடந்து போய் சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் அவங்களுக்கு நம்ம சிவன் சதியை கூட்டு போய் இது என்னோட உலகம், இந்த உலகத்துக்கு உனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னார் இல்லையா, அந்த சீனை நினைச்சு பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களோட எண்ணம் இன்னும் கொஞ்சம் வேகமா வித்தியாசமா மாறுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா இது என்னோட புகுந்த வீடு. சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அந்த சிவன், அவனுக்கே நான் வாக்கப்பட்டு போறதுனால இது தன்னோட புகுந்த வீடா அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சபடியே எரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு சிதையிலிருந்து அந்த சாம்பலை நம்ம சதி எடுக்கிறாங்க. கரெக்டா அந்த சாம்பலை எடுக்கிற சமயம் சிவனே அங்க வந்துடுறாரு. சதியோட கையை பிடிக்கிறாரு. அப்ப சதி கேக்குறாங்க, ஏயா என்ன ஏத்துக்க மட்டும் மாட்டேன், ஆனா ஒவ்வொரு முறையும் நான் கூப்பிடாம கூட வந்து வந்து நிப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயமா, வேதனமா, இந்த வேதனைகள் எல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இப்போ நீங்க என் கையை பிடிச்சிருக்கீங்களே, இந்த கணத்துல எனக்கு சாவு வரதா இருந்தா கூட அந்த சாவை கூட நான் சந்தோஷமா ஏற்பேன் அப்படிங்கிறாங்க நம்ம சதி. உடனே அவர் கையை விட்டுறாரு. இப்ப நம்ம சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த பூஜைக்கு பேரு நந்தா பூஜையா. அந்த நந்தா பூஜை ரொம்பவே கஷ்டம், நீ வேதனைப்பட வேண்டாம், அந்த பூஜையை நீ கைவிடு அப்படின்னு சிவனே வந்து சொல்றாரு. எதுக்கு என்ன நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு என்ன விட்டு நீங்க விலகி போறீங்க, அதற்கான காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு நம்ம சதியும் கேட்கறாங்க. உண்மையிலேயே உங்களை கட்டிக்கிறதுக்கான அந்த தகுதி எனக்கு இல்லையா, இல்ல நான் உங்க மீது கொண்ட அந்த காதலின் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, உங்களை விட்டு விலக என்னால முடியாது, உங்கள் மீது கொண்ட அந்த காதலை கைவிடவும் என்னால் முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிவனே அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு நொடியும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பொதுவா நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது, அதை அடைஞ்சே தீருவேன். ஆனா உங்க விஷயத்துல ஏதோ நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்களோன்னு தோணுது, நீங்க மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா என் இதயம் அப்படியே சுக்கு நூறாயிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சொல்லுங்க என்ன ஏத்துப்பீங்களா அப்படின்னு நம்ம சதி கேட்க, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சிவன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. எவ்வளவு கெஞ்சி ஒரு பொம்பளை பிள்ளைய எவ்வளவுதான் பின்னாடியே துரத்த விடுவாரு, ஒரு அளவு இல்ல. பொம்பளை பிள்ளைய வழிய வந்து நான் லவ் பண்றேன் வைக்கிறேன்னு சொல்லும் போது ஒரு அளவு இல்லாம அலைய விட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க போய் முடிய போதோ தெரியல. அதே சமயம் அந்த பக்கம் சுடுகாட்டுக்கு போயிட்டு சாம்பலை எடுத்துட்டு இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா இவங்க எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சதியோட அப்பாவும் அம்மாவும் அரண்மனையில அரசவையில நடுவுல உட்கார்ந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூஜையில சுத்தி இருக்கக்கூடிய சதியோட அக்காமார்கள் எல்லாம் ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சதியை பார்த்தது ஓடி வந்து இந்த அனர்த்தத்தை நிப்பாட்டு, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது எடுத்து சொல்லி அவங்க கிட்ட நடக்கிற இந்த பூஜையை தடுத்து நிப்பாட்டு, அவங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற பூஜை ஜலசமாதி பூஜை. எப்படி ஜல சமாதி பூஜை
பூஜையா. உசுரோட அவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள இறங்கி சமாதியாக போறாங்களா சாக போறாங்களா? அதை கேட்டதும் சதி அப்படியே அதிர்ந்து போறாங்க. தன்னோட அமைச்சரை பார்த்து மன்னர் சம்பிரதாயப்படி எல்லாமே சரியா நடக்கணும், சொன்னபடி செஞ்சிருங்க அப்படின்றார். சதி போய் ஏன் இந்த அனர்த்தம், இது வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லைங்க. ஒரு பெத்தவங்களுக்கு இருக்க தலையாய கடமை தான் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது தான். அதுக்கு எங்களுக்கு கொடுப்பனை இல்லைன்னா, அந்த கடமையை செய்வதற்கு எங்களுக்கு வழி இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்க ஏன் உசுரோட இருக்கணும்? உலகத்துக்கு ஒரு தப்பான எடுத்துக்காட்டா இருக்கிறத விட சாவதே மேல்னு முடிவு பண்ணி அங்க இருந்து சரஸ்வதி நதியை நோக்கி போலாம் வா அப்படின்னு பொண்டாட்டியை கூட்டிட்டு அவர் ஆட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்புறாரு. பிள்ளைகள்லாம் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, பட் யாரும் கேட்கற மாதிரி தெரியலங்க. யாரும் நிக்கல. அப்படியே நதியை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பின்னாடியே ரிஷிகள் இருந்து ஏகப்பட்ட பேர் போய்கிட்டு இருக்க, அவங்களுக்கு பின்னாடி பொண்ணுங்களும் போறாங்க. வேண்டாம், இது ஒத்துக்கவே மாட்டேன், நீங்க இதுக்குள்ள போக கூடாது வைக்க கூடாதுன்னு சதி எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க இல்லை மகளே, உன் மனசை என்னால மாத்த முடியாதுன்னு தெரியும், உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நாங்க ஜலசமாதி அடைஞ்சுக்கிறோம். எப்பவுமே உன்னோட சந்தோஷத்துக்கு குறுக்கலா தடையா நானும் என் பொண்டாட்டி இருக்க மாட்டோம். நீ சந்தோஷமா நல்லபடியா இருமா, நல்லபடியா இரு, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஜலசமாதி அடைவதற்காக அந்த நதிக்குள்ள இறங்குறாங்க. சதி அழுதுகிட்டு இருக்கா, என்னென்னமோ சொல்றா, கேட்க மாட்டேங்கிறாங்க. ரிஷிகள் கிட்ட எல்லாம் கால்ல விழுந்து அவங்கள தடுத்து நிப்பாட்டுங்க, உங்களால முடியும், நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த ரிஷி, அந்த பிறகு ரிஷி அவங்கள தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி வேற யார்கிட்டயும் இல்ல, உன்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்றார். நீ மனசு வச்சா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். அவங்களோட விருப்பப்படி அவங்க சொல்ற மாப்பிளைய கட்டிக்கிறதுக்கு நீ தயார்னு மட்டும் சொல்ல, அவங்க ஜலசமாதி ஆகக்கூடிய அந்த முடிவை கைவிடுவாங்க அப்படின்னு நம்ம பிறகு முனி சொல்லிடுறாரு. அக்காமார்க வேற பெத்தவங்களை கொன்ன பாவின்னு நாளை பின்ன உலகம் ஒன்ன பழித்து பேசும், அப்பா அம்மாவை காப்பாத்து, அவங்க சொல்ற மாப்பிளைய கட்டிக்கோ, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு சத்தம் போட வேற வழி இல்லாம கடைசியா நதியில பாதி தூரம் மூழ்கி போன அப்பா அம்மாவை கிட்ட போய் ஓடி போய் நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு கத்துறாங்க. நீங்க சொல்ற மாப்பிள்ளையவே நான் கட்டிக்கிறேன், தயவு செய்து இந்த முடிவை கைவிட்டு வெளியில வாங்க அப்படின்னு கெஞ்சி கூப்பாடு பண்ணி ஒரு வெளியா அப்பா அம்மாவை வெளியில வர கூப்பிடுறாங்க. அங்க இருந்தே கேக்குறாரு, உண்மையத்தான் சொல்றியா? நீ எங்களுக்கு சத்தியம் பண்ணி இன்னைக்கு கொடுக்கணும், சத்தியம் பண்ண தயாரா அப்படின்னு அப்பா கேட்க, சத்தியம் பண்ண தயார் அப்படின்னு ஆவலும் சொல்றான். உடனே அவங்க விறுவிறுன்னு நதியில இருந்து வெளியில வந்து நம்ம அமைச்சர்கிட்ட அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு கேட்க, அங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் சத்தியம் பண்ணுவாங்க போல. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சூடத்தை பொருத்தி அதை அணைச்சு சத்தியம் பண்ணுன்னு கேக்குறாங்க. அந்த காலத்துல தண்ணியில சத்தியம் பண்ணுவாங்க போல. சதியும் சத்தியம் பண்ணி கொடுக்குறா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், நீங்க சொல்ற மாப்பிள்ளையவே நான் கட்டிக்கிறேன், இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. ஐயோ என்னடா கதை வேற மாதிரி போதே அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த பக்கம் நம்ம சிவனுக்கு என்ன பண்ணணும் தெரியல, தியானத்துல இருந்து அவரே முழிக்கிறார். ஏதோ ஒரு குழப்பம் அவரையும் ஆட்கொள்ளுகிறது. இந்த பக்கத்துல வைகுண்டத்துல பார்த்தா விஷ்ணு, லட்சுமி, நாரதர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ சதி இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை இன்னும் பயங்கரமா குழப்பி விட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க. நாரதர் நம்ம கிருஷ்ணரை பார்த்து, மகாவிஷ்ணு நீங்க தான் ஏதாவது ஒரு பண்ணி இந்த காதல் ஜோடியை சேர்த்து வைக்கணும், சின்ன சிறுசுக முன்ன பொண்ணா இருக்கும், ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களே அப்படின்னு கேட்க, இதுல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு, நீங்க ஒன்ன மறந்துட்டீங்க, நான் மட்டும்தான் இந்த மாதிரி லீலைகளை செய்வேன் இல்ல, அந்த சிவனுக்கு தனி ஸ்டைல் இருக்கு, அவர் வழி எப்பவுமே தனி வழி, அவரோட விளையாட்டுக்களை திருவிளையாடல் சொல்லுவோம். சோ சிவனின் திருவிளையாடல்கள் எவ்வளவோ இருக்க, அதுல கூட ஒன்னா இப்ப இருக்கலாம். சிவன் தனது பத்னியை இப்போ சோதித்துக் கொண்டிருக்கிறார், இதுவும் அவரோட திருவிளையாடல்ல ஒன்னா இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் பண்ண 1-2 திருவிளையாடல்கள் இருந்து ஏதாவது ஒண்ணு இப்போ அவருக்கே ஒரு விளையாட்டா போய் முடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க, ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, சொல்கிறேன் என்றோ நம்ம சிவன் கொடுத்த ஒரு வரம் தேவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையா போய் முடிந்தது. அந்த கதை உனக்கு தெரியுமா நாரதா அப்படின்னு கேட்கிறார். அரக்கன் தாரகாசுரனை பத்தி பேசுறார். பல வருடங்களுக்கு முன்னாடி, சொல்ல போனா பல தலைமுறைகளுக்கே முன்னாடி அரக்கன் தாரகாசுரன் ஒருத்தவன் இருந்தான். அவன் சிவனை நோக்கி ஒரு கடும் தவம் புரிஞ்சான். இப்படி அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது பிரம்மதேவர் அங்க வந்துடுறாரு. அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த அரக்கன் தாரகாசுரன் பண்ணக்கூடிய அந்த கடும் தவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனோட அந்த தவத்தை மெச்சி சிவன் அவன் முன்பு தோன்றி, உன் தவத்தினால் நாம் மெச்சினோம், வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு சொல்றாரு. இவன் பெரிய எந்த ஆள் மாதிரி, யாரு நம்ம தாரகாசுரன், அடியேனுக்கு பெருசா ஒண்ணு வேண்டாம், நீங்க கொடுத்த எல்லாமே எனக்கு ஆல்ரெடி இருக்கு, அதுவே போதும், இருந்தாலும் நீங்க விருப்பப்பட்டா எனக்கு இந்த சாகா வரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு கேட்கிற. அதுக்கு நம்ம சிவன், மனிதனாக பிறந்த யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு சாவுன்னு ஒண்ணு நிச்சயம், சோ சாவே இல்லாத அந்த வரத்தை, மரணம் இல்லாத அந்த வரத்தை என்னால கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்ல, உடனே அவன் ஸ்மார்ட்டா யோசிக்கிறாப்ல. ஸ்மார்ட்டா யோசிச்சு அவர் என்ன ஐடியா பண்றாருன்னு பாருங்க. நம்ம சிவன் யாரு, அவர் ஒரு சன்னியாசி. இவருக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்ல. இவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்ல. அதை இவன் நல்லா யோசிச்சு எல்லாம் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு ஒரு வரம் கேட்கிறான். ஒண்ணு இல்ல, எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா அது உங்க வாரிசால தான் எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுறாங்க. சிவனும் அவ்வளவுதானே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கெக்கபக்கன்னு சிரிக்கிறாங்க. சிவன் கொஞ்சம் யோசிக்காம எனக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, சாகா வரம் கேட்டேன், அப்ப அவர்
அவர் கொடுக்கல. ஆனா உங்க புள்ள மூலதான், சிவனோட புள்ள மூலமா தான் எனக்கு சாவுன்னு கேட்டேன், அவர் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சிவனோ சன்னியாசி, கல்யாணம் ஆகாத ஆளு, அவருக்கு எப்படி புள்ள பிறக்கும் அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெக்கபகன்னு சிரிக்கிறான். அந்த சிவனையே ட்ரிக் பண்ணிட்டதா சொல்லி நினைக்கிறான். இப்போ நாம பிள்ளைய கொஞ்சம் கிள்ளி விடணும், கிள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போய் தொட்டிலையும் நம்ம ஆட்டி விடணும். சில சமயம் கடவுளா இருந்தா கூட இந்த மாதிரி சில சித்து விளையாட்டுகளை நாம செய்ய வேண்டியதா இருக்குன்னு நம்ம விஷ்ணு சொல்லிட்டு நாரதர் கிட்ட, நாரதா நீ இப்ப என்ன பண்ற, அந்த அரக்கன் தாரகாசுரனை போய் பார்த்து இந்த மாதிரி சிவனு சதிய கல்யாணம் பண்ணிக்க போறாராமா அப்படின்னு அந்த பிட்ட மட்டும் போட்டு வந்துறேன், கொளுத்தி மட்டும் போட்டு வந்துரு, தானா பத்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாரதர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆஹா 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 அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. அரக்கன் தாரகாசுரனை பார்க்க போறாரு. அதுக்குள்ள அந்த பக்கத்துல பார்த்தா அப்பா அம்மாவுக்கு நீங்க சொல்ற மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால சதி நொந்து நூலா போறாங்க. சிவன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, நான் தான் சொன்னேன் ஒரு பொம்பளை புள்ள ஒரு லெவலுக்கு தான் பின்னாடியே தெரியும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுவிடும், அந்த மாதிரி தான் நம்ம சதியும் எல்லாமே வேண்டான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த சிவலிங்கத்தை கூட மூடுறாங்க, அந்த ஓலைச்சுவடியும் மூடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விஷ்ணு பகவான மனதார கும்பிடுறாங்க. அதை பார்த்து விஷ்ணுவை குலதெய்வமா கும்பிடக்கூடிய இவங்க எல்லாருக்கும் அம்பிட்டு சந்தோஷம். கும்பிட்டு தீர்த்தத்தை வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என் பொண்ணு நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறா இல்லையா, சந்தோஷமா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. உன்னை பெத்ததுக்கு இன்னைக்கு தான் நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க விஷ்ணுவோட சிலைக்கு பக்கத்திலேயே மூடி வச்சிருந்த சிவலிங்கத்தை அவங்க திறக்கிறாங்க. அதை பார்த்தது இவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது மறுபடியும் சிவலிங்கம் வருது, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அம்மா பதறாங்க. ஆனா கதை கொஞ்சம் வேற மாதிரி போதுங்க. நம்ம சதிதேவி சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்து, அதுவும் நம்ம தச்சம் முன்னாடி வந்து நின்னு, இது வெறும் கல்லுதான், உங்களுக்கு தெரியாம இத நான் எடுத்து வந்தேன், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கல்லை கொண்டு போய் ஆத்துல போடணும், அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. தச்சனோட மனசு அப்படியே குளிர்ந்து போதுங்க. என் பொண்ணா இப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். ஆஹா ஆஹா அருமை அருமை அருமை, அந்தணர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, நாட்டியக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, பூஜைகள் முழங்க, நாட்டியங்கள் ஆட, இசை இசைக்க, கொண்டாட்டத்தோட இந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் ஆத்துல கரைக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா ஐடியா கொடுக்க, அதெல்லாம் தேவையில்லை, நான் ஒருத்தியாவே போய் இந்த சிவலிங்கத்தை நானே ஆத்துல கரைச்சிடுறேன், அனுமதி தாருங்கள்னு அப்பாட்ட கேட்டு அந்த அனுமதியை வாங்கிட்டு இவங்க புறப்பட்டு போறாங்க. அப்பாவும் சரிமா போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுறாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த அரக்கன் தாரகாசுரன் தன்னோட வீரர்கள் கூடயே போர் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்பப்போ தன்னோட வரம் ஒர்க் அவுட் ஆகுதா, வேலை செய்தா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணி பாப்பார். இவங்களோட ஆட்களையே இவரையே வெட்ட சொல்றார். அவங்கள வெட்டுறாங்க. எத்தனை தடவை வெட்டினாலும் அவரோட உடம்புல இருக்கிற அந்த காயம் உடனே கரைஞ்சிருது, உடனே சரியாயிடுது. அப்போ வரம் இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். தன்னை வெட்ட சொன்ன தன்னோட வீரர்களையே அவன் வெட்டி வீசுறான். அதே சமயம் அங்க நாராயணா நாராயணான அந்த சத்தத்தை கேட்டுட்டு, எது நாரத முனியா, இங்க என்ன அவருக்கு வேலைன்னு வந்து முனிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா அவர் சட்டுப்பட்டுன்னு வந்த மேட்டரை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சிவன் தச்சனோட பொண்ணு சதிய கல்யாணம் பண்ண போறாராமே, மேட்டரை கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்க இவன் ஆடி போறாங்க. அந்த செய்தியை கேட்டு சந்தோஷம் தான் பண்றான். சிவனுக்கு கல்யாணமா, என் தெய்வத்துக்கு கல்யாணமா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் யோ மக்கு மறந்துட்டியா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா அந்த குழந்தையால உனக்கு சாவு நிச்சயம்டா அப்படின்னு அதை ஞாபகப்படுத்த அதுக்கப்புறம் முழிக்கிறாங்க. அப்ப இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே சதியை நான் சாகடிச்சிருவேன் அப்படின்னு அரக்கன் தாரகாசுரன் சொல்லிடுறேன். நாரதனும் வந்த வேலை முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பிள்ளைய கிள்ளி விட்டாரா, அதுக்கப்புறம் தொட்டில ஆட்டுறதுக்காக அந்த பக்கம் கைலாய மலைக்கு போறார். இந்த பக்கம் அரக்கன் தாரகாசுரன் ஒரு மாயனை கூப்பிட்டு சதியை சாகடிச்சிரு அப்படின்னு உத்தரவு கொடுத்துறான். சதியை சாகடின்னு எங்கேயோ ஒருத்தவன் ஒரு உத்தரவை கொடுக்க, இந்த பக்கம் அது நம்ம சிவனுக்கு தெரிய வருது. சிவனோட கண்கள் சிவக்க சிவனுக்கு கோபம் வருது. இந்த பக்கம் ரேவதி சதிக்கிட்ட, இல்லம்மா நீ பண்ணது தப்பு, அப்பா அம்மா சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க, நீ அதுக்காக சிவனை கைவிட்டு இருக்கல ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து சொல்ல, அப்பா அம்மா தான் முக்கியம், சிவனும் என்ன ஏத்துக்கல இல்ல, அப்புறம் என்ன அதெல்லாம் இருக்கட்டும், நீ என் கூட வராத, இல்லனா என்ன நீ கன்வின்ஸ் பண்ண பாப்ப, நீ இங்கே இரு, நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை கரைக்கிறதுக்காக சதி அப்படியே தனியா போறாங்க. என்ன ஒரு அனர்த்தனம், ஆதிபராசக்தி தன்னோட புருஷரான சிவலிங்கத்தையே கரைக்க போறாங்க, அதுவும் தான் கையாலேயே செய்ய போறாங்கன்னா உலகம் தாங்குமா, உலகம் ஏத்துக்குமா தெரியல. அத பத்தி எல்லாம் லட்சுமியும் விஷ்ணுவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் நாரதர் சிவங்கிட்ட போய் தாரகாசுரன் சதியை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு அரக்கனை அனுப்பி வச்சிருக்கான், மிகப்பெரிய அனர்த்தம் நடக்க போகுது, சிவா போய் காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு கெஞ்சிரா. ஆனா சிவங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால நம்ம நந்தி இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வேணா பொறுமை பட் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, என் மாதாவை ஒரு மாய வந்து கொல்ல போறானா, ஒரு காலம் அதை நான் அனுமதிக்க மாட்டேன், இப்பயே போற என் தாயை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கோவமா நந்தியாக இருந்து புறப்பட்டு போற. அந்த பக்கம் அந்த மாய நம்ம சதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர. ஒரு கட்டத்துல சதிக்கு முன்னாடி ஒரு புயல் மாதிரி உருவாகுது. பொதுவா இந்த மாதிரி புகையை கிளப்பினா அதுக்கு மத்தியில சிவன் தான் வருவாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, சந்தோஷம் கூட சொல்ல முடியாது, எதுக்கு வர்றாருங்கிற மாதிரி ஒரு பார்வையில தான் பாக்குறாங்க. பார்த்தா அந்த புகைக்கு மத்தியில ஒரு அரக்கன் வர்றான். அந்த மாயன் தான் இந்த மாதிரி அரக்க ரூபத்துக்கு வந்து சதியை கொல்றதுக்காக படு வேகமா விரட்டி வந்துகிட்டே இருக்கு. அப்போ சதிக்கு முன்னாடி சதியை காப்பாத்துறதுக்காக நம்ம சிவனே அப்படியே வந்து இறங்குறாரு. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.